பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். கோமதி, தங்கமயில், ராஜி, மீனான்னு எல்லாருமே ஒன்று சேர்ந்து கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க. ஆனால் இவங்க எல்லாரும் வெளியில் போனால் வீட்டு வேலையெல்லாம் நான் தான் பார்க்கணுமா அப்படின்னு சுகன்யா ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க. கடைக்கு போன பழனியும் அங்கே வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்க சுகன்யா ஃபோன் பண்ணி, அங்கே கடையில் வேலையெல்லாம் செய்ய வேண்டாம், முதல்ல வீட்டுக்கு வாங்க, நான் தனியாக இருக்கேன், எனக்கு இந்த வீட்டில் இருக்க கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைன்னு பழனிக்கிட்ட சொல்ல, உடனே பழனியும் எங்கள் அக்காவும் நாங்கள் எல்லாரும் வேலைக்கு வந்ததுக்கப்புறமா அந்த வீட்டில் தனியாக தான் இருந்தாங்க, உனக்கு மட்டும் என்ன, நான் இப்போ கடையில் வேலை செஞ்சிட்ருக்கேன், அப்படியே விட்டுட்டு என்னால் வர முடியாது, அடிக்கடி ஃபோன் பண்ணாத அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாரு பழனி. இன்னொரு பக்கம் பாண்டியனோட கடைக்கு வந்த சரவணன் ரொம்ப சோகமாக இருக்காரு. இந்த தங்கமயில் இப்படி என்னை ஏமாத்திருப்பா, என்கிட்ட பொய் சொல்லி இப்படிலாம் வேலைக்கு சேர்ந்துருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தங்கமயில் என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கான்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அது எல்லாத்தையும் என்னை ரொம்பவே ஏமாத்திட்டாளே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருக்க சோகமாக இருந்த இங்கே சரவணன் கிட்ட பழனி கேட்குறாரு, என்னாச்சு, நீ எதுக்கு கடைக்கு வந்த, முதல்ல உன் வேலையை பார்க்க வேண்டியதானன்னு சொல்ல, எனக்கு மனசே சரியில்லை மாமா, வீட்டுக்கும் போக முடியல, அதான் இங்கே கடையிலையாவது வேலை பார்ப்போமேன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன வீட்டில் எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பி போன உடனே உனக்கு தங்கமயிலோட ஞாபகமாக இருக்கா? ஆமாம், தங்கமயில் எல்லாரும் கோயிலுக்கு கிளம்புறாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம், ஏதோ நிறைய வேலை இருக்குன்னு நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டியாமே, அங்கே தங்கமயில் என்ன நினச்சிருப்பான்னு கேட்க, அவள் என்ன வேணாலும் நினைக்கட்டுமாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. தங்கமயிலுக்கும் உனக்கும் இடையில ஏதாவது பிரச்சனையா, அதான் இவ்வளோ யோசிக்கிறியா சரவணா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லி சரவணன் சமாளிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பழனி சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாரும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலான்னு சொல்கிறாங்க, ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா தான் சந்தோஷமே இல்லாமல் போயிடுது சரவணா, என்னன்னு சொல்கிறது அப்படின்னு பேச, என்னமாம்மா உனக்கும் அத்தைக்கும் ஏதாவது பிரச்சனையா என்ன, நீ ஏன் இவ்வளோ சோகமாக பேசுகிற அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. என்னைக்கு தான் பிரச்சனை இல்லை, பிரச்சனையினால் நான் எவ்வளவோ அவமானப்பட்டு நின்னது பத்தாதா, இன்னும் ஏன் தான் இங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டோமோ, முன்ன மாதிரியே சந்தோஷமாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது, என்னன்னு சொல்ல அப்படின்னு சுகன்யாவை பற்றி சொல்லவும் முடியாமல், சொன்னால் எல்லாரும் தப்பாக நினைப்பாங்களோ அப்படின்ற எண்ணத்தில் பழனி அங்கேருந்து போயிடுறாரு. உடனே இங்கே சரவணன் நினைக்கிறாரு, மாமாவுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குது, கல்யாணம் பண்ணாலே பிரச்சனை தான் போல, ஒன்றும் புரியல, தங்கமயில் வரட்டும், முதல்ல தங்கமயிலுக்கு வேலைக்கு போக பிடிக்கலன்னு அப்பா கிட்ட சொல்லி இங்கே வீட்லேயே இருக்க வைக்கணும், இங்கே ஹோட்டல் வேலையெல்லாம் பார்த்தா சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு யாராவது பார்த்து பெரிய பிரச்சனையாயிரும், என்ன செய்ய அப்படின்னு இங்கே சரவணனும் யோசிக்கிறாரு. கோமதி கூட கோயிலுக்கு கிளம்பி போன தங்கமயில் ரொம்ப சோகமாக இருக்கிறத மீனா கவனிக்கிறாங்க. தங்கமயிலக்கா, நேற்றுலேருந்தே பார்க்குறேன், நீங்கள் ரொம்ப சோகமாக அமைதியாக இருக்கீங்க, மாமாவுக்கும் உங்களுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு நல்லா தெரியுது, மாமா அதனால தான் நீங்கள் கோயிலுக்கு கிளம்பும்போது அங்கே வீட்டில் இல்லையா, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லக்கூடாதா, நான் உங்கள் தங்கச்சி மாதிரி தானே, உங்களுக்கு நான் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன்ல அப்படின்னு சொல்ல, இல்லை மீனா, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் அப்படி சொன்னாலும் உன்னால் எனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லக்கா, நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க, இப்போ நான் வேலைக்கு போகலை, நம்ம பொய் சொல்லிவிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு பொய் சொல்லிவிட்டு அந்த ஹோட்டலில் தான் வேலைக்கு சேர்ந்தேன்னு மீனாவுக்கு தெரிஞ்சால் அப்புறம் அத்தைக்கு மாமாக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், வேண்டாம் வேண்டாம், ஏற்கனவே அரசிக்கு நல்லபடியாக கல்யாணம் முடியணுன்றதுக்காக தான் கோயிலுக்கு வந்திருக்காங்க, அரசியால் இப்போ தான் பிரச்சனை எல்லாமே ஒரு வழியாக முடிஞ்சு நிம்மதியாக இருக்கிறாங்க கோமதி அத்தை, என்னால் இவங்க மனசு வேதனைப்படக்கூடாது, நான் தான் பொய் சொல்லி ஏமாத்திருக்கேன், அதனால் நான் அமைதியாக தான் இருக்கணும், என்னை பற்றின உண்மை இப்போதைக்கு யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது, அது மீனாவுக்கும் தெரிய வேண்டாம், இப்போதைக்கு ராஜிக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்த தங்கமயில் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஆனால் என்னுடைய வீட்டுக்காரர் இப்படி என்கிட்ட பேசாமல் இருந்துட்டு நான் ஊருக்கு கிளம்புறேன், அப்போ கூட வந்து வரலையே சரவணன், அப்போ இன்னும் என் மேலே அவர் கோபமாக தானே இருக்கிறாரு அப்படின்னு தங்கமயில் ரொம்பவே மனசு வேதனையோடு இருக்கிறாங்க. இங்கே வீட்டில் சுகன்யா ரொம்ப கோபமாக இருக்காங்க. இத்தனை முறை ஃபோன் பண்ணியும் பழனி ஃபோன் எடுக்கவே இல்லை, எவ்வளோ தைரியம், நான் வீட்டில் தனியாக இருக்கேன்னு வேற தெரியும், இந்த வீட்டுக்கு ஏன் தான் மருமகளாக வந்தனோ தெரியல, பழனியை நான் கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது, வசதியான வாழ்க்கை கிடைக்கணும் முத்துவேலும் சக்திவேலும் வந்து சொல்ல போய் தான் நம்பி கல்யாணம் பண்ணேன், ஆனால் இங்கே வந்து வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாங்க, வீட்டில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமாக வெளியூர் போகிறாங்க, ஆனால் நான் வீட்டு வேலையை பார்த்து சமைச்சிக்கிட்டு இவங்க எல்லாருக்கும் நான் வந்து வீட்டு வேலை செய்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கிற மாதிரி தோணுது போல் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க. இங்கே சுகன்யா இப்படி அடிக்கடி ஃபோன் பண்ணி கூப்பிடுறத பார்க்க பழனி நினைக்கிறாங்க, வீட்டுக்கு போனால் என்ன சுகன்யா சந்தோஷமாக பேச போகிறா, எப்படியாவது பிரச்சனை செய்வா, என் அக்காவை பற்றியும் மச்சானை பற்றியும் தப்பாக பேசுவா, அவளுக்கு இந்த வீட்டில் இருக்கிறதே பிடிக்கலையே, எதுக்காக இப்போ வீட்டுக்கு போகணும்,
மச்சான் கூட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒன்றாவே வீட்டுக்கு போக வேண்டியதான் அப்படின்ற மாதிரி கடையிலேயே இருந்துடுறாரு. இங்கே கடையில் எல்லா வேலையும் பார்த்துட்டு இங்கே பாண்டியன் சொன்ன மாதிரி எங்கெல்லாம் பொருளை கொண்டு போய் கொடுக்கணுமோ எல்லா இடத்து வேலையும் பார்த்து முடிச்சுட்டு இங்கே ரொம்ப நேரம் கழிச்சு பாண்டியன், செந்தில், சரவணன் என்ன எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. பழனி வரும்போதே இங்கே எதிர சுகன்யா நிற்கிறாங்க. சுகன்யாவை பார்த்த உடனே பழனி திரு திருன்னு முழிக்கிறாரு. இன்னைக்கு என்ன பிரச்சனை செய்ய போகிறாளோ தெரியல. அக்கா வேற இல்லை. இவ வந்து ரொம்ப சத்தமாக பேசாமல் பார்த்துக்கணும். இல்லைனா மச்சான் மறுபடியும் நம்ம மேலே தான் தப்பு இருக்குன்னு அவமானப்படுத்தி பேசிடுவார். எல்லார்கிட்டேயும் நல்ல விதமாக நடந்துக்கிற சுகன்யா என்னை மட்டும் அவமானப்படுத்தி பேசுகிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல. பேசாமல் சுகன்யாவை அவள் அம்மா வீட்டுக்கு அனுப்பிடலாமா, இல்லை என் அண்ணன் வீட்டுக்கு அனுப்பிடலாமா அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டே வீட்டுக்குள்ளே போகிறாரு பழனி. எல்லாரும் வந்த உடனே, எல்லாரும் வந்துட்டீங்களா, நான் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன், சீக்கிரமாக வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு பாண்டியனை பார்த்து ரொம்ப பொறுப்பாக சந்தோஷமாக சொல்கிற சுகன்யா பழனியை பார்த்து முறைக்கிறாங்க. இங்கே பழனி கொஞ்சம் கூட பிடிக்காம தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க. உடனே சுகன்யா ஆரம்பிக்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இல்லை இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க? நான் மட்டும்தான் இந்த வீட்டுக்கு மருமகளா? இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் அங்கே அழகாக கோயிலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. நான் மட்டும் உங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு பொங்கி போட்டு வீட்டிலையே இருக்கணுமா? தனியாக இருக்க எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஃபோன் பண்ணி வர சொன்னா நீங்களும் வரமாட்டேங்கிறீங்க. என்னை பார்த்து அவங்களுக்கு எப்படி தோணுது? கல்யாணம் பண்ண பிடிக்கலனா கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலாம். நானாவது நிம்மதியாக இருந்திருப்பேன். உங்கள் அண்ணன் 2 பேரும் என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? வசதியாக வாழலாம், சொத்தெல்லாம் உனக்கு வரும், இனி எந்த பிரச்சனையும் இல்லாமல் என் தம்பி பழனி கூட நீ நிம்மதியாக வாழலாம், அப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை தான் உனக்கு அமைச்சு கொடுக்க போகிறேன்னு என் முன்னாடி சொல்ல போய் நம்பி நானும் உங்களை கல்யாணம் பண்ணேன். ஆனால் இங்கே அப்படியா இருக்குது? எப்போ பார்த்தாலும் தினமும் ஒரு பிரச்சனை. இதில் உங்கள் அக்கா கோமதி வேற இந்த வீட்டோட மருமக, பொறுப்பாக நடந்துக்கணும்னு இங்கே வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்லி பெரிய பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு சந்தோஷமாக கோயிலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. என்ன நினச்சிட்டு இருக்காங்க எல்லாரும்? வீட்டு வேலை செய்ய மட்டும்தான் என்னை மருமகளாக நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்களா? என்னைக்காவது நீங்கள் சந்தோஷமாக வெளியில் கூட்டிகிட்டு போயிருக்கீங்களா? இல்லை என் அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன், என் கூட வந்தீங்களா? நீங்கள் கடை தான் முக்கியம்னு எத்தனை நாள் இப்படி சம்பளமே வாங்காத அந்த கடையில் வேலை பார்த்துட்ருப்பீங்க? என்னால் முடியாதுங்க. இனி இந்த வீட்டில் மருமகளாக இருந்து பொறுப்பாக வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்ய என்னால் முடியவே முடியாது. ஒன்று உங்கள் பாண்டியன் மச்சாங்கிட்ட சொல்லி இப்போவே மாதம் சம்பள பணத்தை தர சொல்லுங்கள். இல்லையா நீங்களும் வாங்க, உங்கள் அண்ணன் வீட்டுக்கே போயிடலாம். நீங்கள் எதுக்குங்க இவங்க முன்னாடி இப்படி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு சம்பளத்துக்கு எதிர்பார்த்துட்ருக்கணும்? உங்கள் அண்ணன் நினச்சா பெரிய கடையோட ஓனராக்க முடியும் உங்களை. நிம்மதியாக சந்தோஷமாக வசதியோடு உங்கள் அண்ணன் வீட்டில் வாழ்கிறத விட்டுட்டு இப்படி இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிற உங்கள் மச்சான் வீட்டில் வந்து இருக்கணும்னு என்னங்க அவசியம்? நீங்கள் வேணும்னா இருங்க, என்னையும் ஏன் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்க? உங்களால் இப்போ நானும் நல்லா இந்த வீட்டில் சந்தோஷம் இல்லாமல் தனியாக இருந்து அனுபவிச்சுட்ருக்கேன். வீட்டில் எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்களே, இந்த சுகன்யா கிட்டே இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துட்டு போகிறோமேனு உங்கள் அக்காவுக்கு கொஞ்சமாவது தோணுச்சா? ஒன்றும் இல்லை. சுகன்யா இருக்கா, எல்லா வேலையும் பார்த்துப்பான்னு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போனால் நான் இந்த வீட்டு வேலையை செஞ்சிட்ருக்க முடியவே முடியாதுங்க. பேசாமல் கிளம்புங்க, உங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிடலாம். நம்ம 2 பேரும் மறுபடியும் அங்கே வந்தால் உங்கள் அண்ணனுங்க 2 பேரும் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. உங்கள் அம்மாவும் நிம்மதியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சேர வேண்டிய சொத்தும் கிடச்சிரும். நாம் பெருசாக பிஸ்னஸ் ஏதாவது ஆரம்பிக்கலாங்க. நான் உங்களுக்கு துணையாக இருக்கனே. என்னால் இந்த சின்ன வீட்டில் தனியாக இருக்க முடியலங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே போகாத இங்கே போகாதன்னு உங்கள் அக்கா வேற சொல்லிட்டு போயிருக்காங்க. என்னால் ஒன்றும் செய்ய முடியல. என் பேச்சை கேட்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சொல்ல, உடனே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்த பழனி, உன் பேச்சை நான் எதுக்கு கேட்கணும்? நீ என்னைக்கு என் பேச்சை கேட்ட அப்படின்னு சொல்லும்போது, சரிதான், நான் உங்கள் மனைவி. ஆனால் நீங்கள் வீட்டில் உள்ள மீனா, தங்கமயில்னு இவங்களுக்கெல்லாம் தானே உதவி செஞ்சிட்ருக்கீங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்பீங்க, அவங்களுக்கு உதவி செய்வீங்க. ஆனால் நான் ஏதாவது சொன்னால் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது, அப்படி தானே? ஆமாம், இன்றைக்கி என்னங்க, தங்கமயிலோட வீட்டுக்காரர் அந்த சரவணன். ஆனால் அவரே இல்லை. அந்த தங்கமயிலோட பேகை ஏன் முன்னாடி எடுத்துகிட்டு போகிறீங்க? அப்போ தங்கமயில் மேலே மட்டும்தான் உங்களுக்கு அக்கறை இருக்குமா? நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டா வரணுன்ற அக்கறை உங்களுக்கு இருக்கவே இருக்காதா? அது என்ன இப்படி புதுசாக எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கீங்க? எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் கேட்கணும். அந்த மீனா, தங்கமயிலுக்கு ஒன்றும் நீங்கள் பெருசாக மதிப்பு மரியாதையை கொடுக்க வேண்டாம். நான் சொல்கிறத கேட்டு உங்கள் அண்ணன் வீட்டுக்கே நம்ம 2 பேரும் போனால் நிம்மதியாக இருக்கலாம். இல்லைனா இந்த வீட்டில் நம்ம சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல, போதும் இப்படியே நீ மீனாவை பற்றி தப்பாக பேசுறது, தங்கமயிலை பற்றி தப்பாக பேசுறதுன்னு நீ பேச எனக்கு உன் கூட வாழணுன்ற எண்ணமே இல்லை. அப்புறம் எதுக்காக உன் கூட என் அண்ணனுங்க வீட்டுக்கு வரணும்? வேணும்னா நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இரு. வீட்டில் உள்ள மற்றவங்க முன்னாடி நல்லாவே நடித்து ஏமாத்துறியே. ஆனால் என்கிட்ட நீ யாருன்றது எனக்கு மட்டும்தானே தெரியும். இப்போ கூட என் மச்சானை கூப்பிட்டு நீ யார், எப்படிப்பட்டவன்னு சொல்ல ரொம்ப நேரம் ஆயிராது.
போனா போதுன்னு அமைதியாக இருக்கிறேன். எப்படியோ பிடிக்குதோ பிடிக்கலையோ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உன்னை பற்றி இந்த வீட்டில் இருக்க யாரும் தப்பாக பேசிடக்கூடாதுன்னு நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன். ஏற்கனவே உன்னால் நான் எவ்வளவோ என் மச்சான் முன்னாடி அவமானப்பட்டு நின்னேன். செய்யாத தப்பை நான் செஞ்சுதான் நீ சொன்னல்ல, அன்னைக்கே உன் மேலே வச்சுருந்த பாசம் மரியாதைன்னு எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இனியும் தேவையில்லாமல் இந்த குடும்பத்தில் உள்ளவங்கள பற்றி தப்பாக பேசினேன், அவ்வளவுதான். என் அக்கா கூட தான் வீட்டில் யாரும் இல்லைனா வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க. ஒரு நாள் என் அக்கா வெளியில் போன உடனே உன்னால் சமைக்க முடியலன்னு இவ்வளோ பெரிய பிரச்சனை செய்கிற. ஏன் இதை என் அக்கா முன்னாடியும் மச்சான் முன்னாடியும் காலையில் அவங்க கேட்டப்பவே சொல்லியிருக்க வேண்டியது தானே? அவங்க முன்னாடி ஒரு மாதிரி பேசுகிற, என்கிட்ட அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறதெல்லாம் என்ன தான் பழக்கமோ தெரியல. உன்னை கல்யாணம் பண்ணது பெரிய தப்புன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு வேணும்னா உன் அம்மா வீட்டுக்கு போ, இல்லை என் அண்ணன் வீட்டுக்கு போ. நான் என்றைக்கும் உன் கூட வரவே மாட்டேன். ஏன்னா நீ எனக்கு நல்ல மனைவியாக இல்லை. உன்னை மனைவியாக ஏற்றுக்கிட்டு நீ சொன்ன பேச்சை கேட்கணுன்ற அவசியமும் எனக்கு இல்லை. ரொம்ப நேரம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காம மச்சான் அப்புறம் எல்லாரும் வந்திருக்காங்க, போய் சாப்பாடெல்லாம் எடுத்து வை, தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்லி இங்கே பழனி வந்து புரிய வைக்க பார்க்குறாரு. ஆனால் சுகன்யா ரொம்ப கோவத்தில் இங்கே பழனிக்கு மரியாதை கொடுக்காம பேசுகிறாங்க. இங்கே எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் சுகன்யா வரலன்ன உடனே இங்கே பாண்டியன் சொல்கிறாரு, இன்றைக்கி என்ன பிரச்சனையோ தெரியல, இந்த பழனியை புரிஞ்சிக்கவே முடியல. ஃபோன் பண்ணால் கூட சுகன்யா ஃபோன் பண்ணி பேசினா கூட இவன் ஒழுங்காக பேச மாட்டேங்கிறான். பிரச்சனை எல்லாமே இந்த பழனிக்கு தான் இருக்குது போல். இந்த பழனிக்கு அவன் அண்ணன்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்கவே கூடாது. இப்போ சுகன்யா கிட்ட என்ன பிரச்சனை செய்கிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல உடனே செந்தில் சொல்கிறாரு, இல்லை மாமா எப்பயும் சரியாக தான் எல்லாத்தையும் செய்வார். சுகன்யா அத்தை தான் ஏதோ தப்பு செய்கிறாங்க, இங்கே தேவையில்லாத பிரச்சனை செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே மாமாவே வந்து உண்மை என்னென்னு நம்மக்கிட்ட சொன்னால் மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறமா நல்ல முடிவாக எடுப்போம். ஆனால் இப்போ யார் மேலே தப்பு இருக்குன்னு நாமளாக ஒரு முடிவெடுத்தா எப்படி அப்படின்னு பழனிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு செந்தில். பழனி எப்பயுமே சோகமாக இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட செந்தில் இப்படி பாண்டியன் கிட்ட பேச உடனே பாண்டியனும் அமைதியாக, ஏமா சுகன்யா சீக்கிரம் வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலும், பார்த்தீங்களா உங்கள் மச்சான் இப்போ கூட அங்கே சமைச்சு வச்ச சாப்பாடை எடுத்து வச்சு சாப்பிட முடியாதா? அங்கே நான் தான் போய் நிற்கணுமா? பாருங்க எல்லாரும் என்ன இந்த வீட்டில் வேலை செய்கிற மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, என் அக்கா மீனா தங்கமயில்னு எல்லாரும் கிச்சனில் வேலை செய்யும் போது எல்லாருக்கும் என்னென்ன வேணும்னு பார்த்து பார்த்து எல்லா சாப்பாடையும் எடுத்து வைப்பாங்க. ஆனால் நீ இப்படி பொறுப்பே இல்லாத மருமகளாக இந்த வீட்டுக்கு வந்திருக்க பார்த்தியா? எல்லாம் ஏன் தப்பு. இந்த கல்யாணத்தை செஞ்சதே பெரிய தப்பு. நீ போறியா, இப்போ நான் போட்டுமா அப்படின்னு சொல்ல, என்னால் போக முடியாது. வேணும்னா உங்கள் மச்சாங்கிட்ட போய் நீங்களே சொல்லுங்கள், நான் இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்ய மாட்டேன்னு. நாளைக்கே நான் என் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போகிறேன், கூட நீங்களும் வரணும். இல்லை அவ்வளவுதான், பிரச்சனை பெருசாயிரும். நான் இனி பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன் அம்மா வீட்டுக்கு நான் எதுக்கு வரணும்? ஏற்கனவே இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு இருக்கேன். இதில் உன் அம்மா வீட்டில் வந்தால் மட்டும் நீ என்னை மதிச்சிட போறியா? இல்லை அவங்க தான் எனக்கு மதிப்பு தர போகிறாங்களா? பிடிக்காத கல்யாணம் பண்ணாலும் பரவாயில்லைன்னு உன் கூட சந்தோஷமாக வாழணும்னு முடிவெடுத்தேன். ஆனால் உன்னோட குணம் தெரிஞ்சதுக்கப்புறமா இனி அப்படி வாழ வாய்ப்பே இல்லை. நானே போய் என் மச்சானுக்கு சாப்பாடெல்லாம் வச்சு கொடுக்குறேன், நீ இப்படியே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் இவ்வளோ நேரம் கூப்பிட்டும் சுகன்யா ஏன் வரல? ஒரு வேளை பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு பழனியோட ரூம் பக்கம் பாண்டியன் வராரு. அந்த சமயம் இங்கே சுகன்யா பேசுகிற எல்லாத்தையுமே பாண்டியன் கேட்டுடுறாரு. அப்போ தான் பாண்டியனுக்கு தெரிய வருது, இத்தனை நாள் பழனி மேலே தான் தப்பு இருக்குன்னு நம்ம நினச்சது எல்லாமே வந்து தப்பாக போச்சு. சுகன்யா சொன்னதை நம்பி நம்ம எல்லாரும் ஏமாந்துட்டோம். சுகன்யாவோட குணம்தான் சரியில்லை. பழனி ரொம்ப நல்லவனாக தான் நடந்துக்கிறான். நம்ம மேலே மதிப்பே இல்லாத சுகன்யா பழனிக்கிட்ட நம்மளை பற்றி எவ்வளோ இதாக பேசிகிட்டு இருக்கா. இது தெரியாமல் பழனி மேலே தப்பு இருக்குன்னு நான் கூட என்னென்னவோ திட்டேனே. என்னால் பழனி ரொம்ப மனசு வேதனைப்படுவான். சுகன்யாவை கல்யாணம் பண்ண பழனி அப்போ சந்தோஷமே இல்லாமல் தான் வாழ்ந்துட்டுருக்கானா அப்படின்னு பாண்டியனுக்கு உண்மை எல்லாமே தெரிய வருது. இங்கே ரூம்லேருந்து ரொம்ப கோவமாக வெளியில் வந்த பழனி பாண்டியன் நிற்கிறத பார்த்துட்டு, என்ன மச்சான், நான் வரேன் மச்சான், நான் சாப்பாடெல்லாம் வச்சு தரேன், வாங்க மச்சான் அப்படின்னு சொல்லி கூப்பிட, பாண்டியன் கண்கலங்கிக்கிட்டே, பழனி என்ன நடக்குது, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சுகன்யாவுக்கு கொஞ்சம் முடியல, அதனால தான் அவள் ரெஸ்ட் எடுக்கிறா, நான் வரேன், சமையலெல்லாம் செஞ்சு வச்சுட்டால, நான் உங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், அக்கா நான் வர 4 நாள் ஆகும், நாம் கொஞ்சம் பார்த்து நம்மளே வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம் மச்சான், பரவாயில்ல நான் இருக்கலை, நான் பார்த்துக்கிறேன், சுகன்யாவை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், வேறு எந்த பிரச்சனையும் இல்லை மச்சான் அப்படின்னு நடந்த எதுவுமே இல்லைன்ற மாதிரி சுகன்யா மேலேயும் தப்பு வரக்கூடாதுன்னு கண் கலங்கிக்கிட்டே இப்படி பழனி பேச, உடனே தனியாக பழனியை கூட்டிகிட்டு போய் பாண்டியன் கண் கலங்கிட்டே, என்ன நடக்குது பழனி, எனக்கு நல்லாவே தெரியுது நீ ஏதோ பெரிய பிரச்சனையில் இருக்குன்னு. நான் ஒன்றை நம்பாமல் சுகன்யாவுக்கு இத்தனை நாள் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம வீட்டுக்கு அந்த பொண்ணு வாழ வந்திருக்கா, இத்தனை வருஷம் கழிச்சு உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு,
நாங்கள் உங்கள் பிரச்சனையில் வந்து 2 பேரும் நீங்கள் பிரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் பொறுமையாக நான் உன்னையே திட்டிகிட்டு இருந்தேன், சுகன்யாவுக்கு சப்போர்ட் பண்ணேன். ஆனால் சுகன்யா பேசின பேச்செல்லாம் நான் கேட்டதுக்கு அப்புறமா இப்போ தான் தெரியுது, உங்கள் அண்ணன்க உனக்கு இப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கவே கூடாது, நீ அப்போ சந்தோஷமாக வாழலைன்றதை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல கண் கலங்கிக்கிட்டே பழனி சொல்கிறாரு. மச்சான் என்ன சொல்கிறது மச்சான், நான் உண்மையை சொல்கிறதா வேண்டாமான்னு யோசிக்கிற ஒரு நிலமையில இருக்கேன். ஆனால் உண்மை உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமும் இனி நான் எதுக்காக மறைக்கணும் மச்சான் அப்படின்னு பேச ஆரம்பிக்க அங்கே கதிர், செந்தில், சரவணன் எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. பழனி அழுகிறத பார்த்துட்டு, மாமா என்ன மாமா ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா மாமா, அத்தை எதுவும் சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்க, அவள் இன்னைக்கு நேத்தா சொல்லிட்டு இருக்கா, என்னைக்கு என்ன கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்தாலும் அன்னையிலேருந்து எனக்கும் சுகன்யாவுக்கும் தினமும் பிரச்சனை தான் வருது. கடையில் கூட வந்து நான் வந்து தூங்கிக்கிட்டே இருந்ததுக்கு காரணம், என்னை அவள் ரூமில் ரெஸ்ட் எடுக்க கூட விடாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா மச்சான். எனக்கு இந்த சுகன்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை. இப்போ கூட பாருங்க, அக்கா கோயிலுக்கு கிளம்பும்போது பெரிய பொறுப்பை கொடுத்துட்டு போயிட்டாங்களாம். என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியாது, சமைக்க முடியாது, உங்களுக்கெல்லாம் சமைச்சு போட தான் நான் மருமகளாக வந்திருக்கேன்னு அந்த பேச்சு பேசுகிறா. அக்காவையும் மச்சானையும் தப்பாக பேசினா என்னால் எப்படி பொறுமையாக பார்த்துட்டு இருக்க முடியும். அதனால தான் ரூம்லேயே நல்லா அவளை திட்டினேன். ஆனாலும் வெளியில் அந்த பிரச்சனை தெரியக்கூடாதுன்னு தான் நான் பாட்டுக்கு கிளம்பி வந்தேன். தப்பாக நினைக்காதீங்க மச்சான், இந்த வாழ்க்கை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ஏன் தான் இந்த சுகன்யாவை கல்யாணம் பண்ணணும்னு ஒவ்வொரு நாளும் நான் நினச்சி மனசில் வேதனைப்பட்டுட்டு இருக்கேன் மச்சான் அப்படின்னு சுகன்யாவை பற்றின உண்மை எல்லாத்தையுமே சொல்லி, நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கண் கலங்கி பழனி அழ ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்லனே தெரியாத பாண்டியன் இங்கே பழனிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. என்னை மன்னிச்சிரு பழனி, உன் மேலே தான் தப்பு இருக்குன்னு சுகன்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி உன்னை எவ்வளவோ திட்டி அவமானப்படுத்திட்டேன். ஆனால் இப்போ தானே எனக்கு உண்மை எல்லாமே தெரிய வருது, நீ அழாத பழனி அப்படின்னு ஆறுதலாக பேச, அதுக்குடனே பழனியும், இது மட்டும் இல்லை மச்சான், இன்னும் அந்த சுகன்யா என்னெல்லாம் நினைக்கிறா தெரியுமா, என்னையும் நம்ம குடும்பத்தையும் பிரிக்கணும்னு நினைக்கிறா. என்ன அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும், இல்லைனா என் அண்ணனுங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும்னு நினைக்கிறா. ஏதோ என் அண்ணன் வசதியான வாழ்க்கைக்காக நீ இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கோன்னு சொன்னாரா. அதனால் அவளுக்கு சொத்து முக்கியம், பணம் முக்கியம், அவளுக்கு பாசம் முக்கியம் இல்லை, நம்ம குடும்பத்தில் இருக்கிற அன்பு முக்கியம் இல்லை மச்சான். அவள் என்னை இந்த வீட்டிலேருந்து பிரித்து என் அண்ணனுங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறா, வசதியோடு வாழணும்னு நினைக்கிறா. நம்ம குடும்பத்தில் இருக்க யாரையும் அவள் மதிக்கணும்னு நினைக்கல, மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கல. அவள் உங்ககிட்டலாம் பேசி நடிச்சிட்டு இருக்கா மச்சான். அதெல்லாம் நம்பி நீங்கள் எல்லாரும் ஏமாந்துட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் சுகன்யா நம்ம மனைவி ஆயிட்டா அப்படின்னு தான் நானும் பொறுமையாக இருக்கேன். இதுக்கு மேலே என்னால் முடியல மச்சான் அப்படின்னு சொல்லி பழனி ரொம்ப மனசு வேதனையில் அழுகும்போது அங்கே இருக்கிற கதிர் எல்லாருமே கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. நம்ம மாமா கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ சந்தோஷமாக நம்மளெல்லாம் சிரிக்க வச்சாரு. ஆனால் இப்போ நம்ம மாமா நம்ம முன்னாடியே அழுகிறாரே, அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சுகன்யா அத்தையாவில் இருந்திருக்கிறாங்க. இத்தனை நாள் இதை புரிஞ்சுக்காமல் இருந்துட்டோமே அப்படின்ற மாதிரி பழனி சொன்ன உண்மையால் இங்கே சரவணன், செந்தில், கதிர்னு எல்லாரும் ஒரு பக்கம் பேரதிர்ச்சியோடு பார்த்தாலும் கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. பாண்டியன் சொல்கிறாரு, நீ அமைதியாக இரு பழனி, நான் சுகன்யா கிட்ட பேசுகிறேன், சுகன்யாவோட மனசை மாற்றி உன் கூட சந்தோஷமாக வாழ வைக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, யார் சொன்னாலும் கேட்குற ஒரு எண்ணம் என்றைக்கும் சுகன்யாவுக்கு இருந்ததில்லை. அவள் நினச்சது மட்டும்தான் நடக்கணும்னு நினைக்கிறா. ஏன் மீனா மேலே அன்னைக்கு தப்பே இல்லை மச்சான். ஆனால் தப்பு இருந்த மாதிரி பொய் சொல்லி நீங்கள் மீனாவை திட்டினீங்கல்ல, அதுக்கு கூட காரணம் இந்த சுகன்யா தான். சொல்லப்போனால் நம்ம வீட்டு பொண்ணு அரசிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஆரம்பித்து கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் தன்னுடைய அக்கா பையன் குமாருக்கு அரசியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சுகன்யா நினைக்கிறா மச்சான். அதுக்காக தான் எனக்கும் சுகன்யாவுக்கு இடையில் நிறைய பிரச்சனை வருது அப்படின்ற உண்மையவும் சொல்ல, இதை கேட்டு தாங்க முடியாத பாண்டியன் ரொம்ப கோவமாக பழனியோட ரூமுக்கு போகிறாரு. அங்கே சுகன்யா உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் கேள்வி கேட்குறாரு, ஏமா சுகன்யா, என்னம்மா செஞ்சிட்ருக்க, பழனி கூட சந்தோஷமாக வாழணுன்ற எண்ணம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லையான்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க, நீங்கள் பேசுகிறது எனக்கு புரியலன்னு கேட்க, உடனே இங்கே பாண்டியன் சொல்கிறாரு, நீ பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேன், அதனால தான் உன்னை கேள்வி கேட்குறேன். நீ இனியும் நடிக்காத, உண்மையை மட்டும் பேசு. இந்த குடும்பத்தில் வாழ உனக்கு பிடிக்கலையா, மருமகளாக இருக்க பிடிக்கலையாமா, அப்புறம் எதுக்கு பழனியை கல்யாணம் பண்ண அப்படின்னு சொன்ன உடனே சுகன்யா சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க. அப்போ இந்த பழனி என்னை பற்றி எல்லாம் சொல்லிட்டாரு, அதையும் நீங்கள் நம்பிட்டீங்க அப்படி தானே. இப்போ சொல்கிறேன், சொத்துக்காகவும் வசதி வாய்ப்புக்காகவும் ஆசைப்பட்டு இந்த பழனியை கல்யாணம் பண்ணேன். மற்றபடி இந்த வீட்டில் வந்து இருக்கணும்னு தெரிஞ்சிருந்தா பழனியை நான் கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டேன். அதுக்காக தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வர சொல்லி பழனியை கூப்பிட்டுட்ருக்கேன். என் அம்மா வீட்டுக்கு வரலனாலும் பரவாயில்ல, முத்துவேல் சக்திவேல் வீட்டுக்காவது வர சொல்லுங்கள். அங்கே நான் சந்தோஷமாக இருப்பேன். என்னை பார்த்துக்க அத்தனை பேர் இருக்காங்க. அங்கே இருந்தால் தான் நான் நிம்மதியாகவும் இருப்பேன்.
பழனியை வர சொல்கிறீங்களான்னு கேட்க பழனி சொல்கிறாரு, போகமாட்டேன் மச்சான். எனக்கு வாழ்க்கை இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த சுகன்யாவை நம்பி நான் போகமாட்டேன். நான் அவமானப்பட்ட வரைக்கும் போதும். நான் தனியாகவே இருந்துருக்கிறேன் மச்சான். எனக்கு கல்யாணமே வேண்டாம் மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த சுகன்யா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா உங்கள் முன்னாடியே எப்படி பேசுகிறாருன்னு. கல்யாணமாகி கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே மனைவியை பற்றி புரிஞ்சுக்காம இப்படி இருக்கிற இந்த பழனியை கல்யாணம் பண்ணி நான் தான் இந்த வீட்டில் கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு சொல்லும்போது இங்கே பாண்டியன் கேட்குறாரு, போதுமா, நீ அரசியோட வாழ்க்கையில் செஞ்ச பிரச்சனையும் எனக்கு தெரியும், பழனியோட வாழ்க்கையில் செஞ்ச பிரச்சனையும் எனக்கு தெரியும். குமாருக்கு சப்போர்ட் பண்ணி அரசியோட வாழ்க்கையில் மறுபடியும் பிரச்சனை செஞ்சு குமாரையும் அரசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினச்ச, அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். பழனி வேணா என் வீட்டில் இருக்கட்டும், உனக்கு பிடிச்சா நீ எங்கே வேணாலும் போய்க்க, ஆனால் என்றைக்கும் பழனி உன் கூட வரமாட்டான். நீ இப்படி நடந்துப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. நீ பேசின பேச்சை என்னாலேயே தாங்கிக்க முடியல. உன்னை பற்றின உண்மையை தெரிஞ்ச இங்கே பழனி மட்டும் உன் கூட எப்படிம்மா சந்தோஷமாக வாழ்வான்? நீ திருந்தி பழனி கூட சந்தோஷமாக வாழ்கிறதா இருந்தால் இந்த வீட்டில் இரு. இல்லையா பேசாமல் உன் அம்மா வீட்டுக்கு போயிரு. அதுதான் உனக்கும் நல்லது, என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிடுறாரு பாண்டியன். உடனே பழனியும், மச்சான் இப்போ தான் மச்சான் தெளிவான முடிவெடுத்துருக்குறீங்க. இந்த சுகன்யாவை நம்பி இனி நம்ம யாரும் நம்பி ஏமாற வேண்டாம். நம்ம வேலையை பார்த்துக்கலாம் மச்சான். அக்கா வந்த உடனே நானே அக்கா கிட்ட சொல்லிடுறேன். சுகன்யா வேணும்னா நீ வசதியாக வாழணும் தானே நினச்ச, என் அண்ணன்க வீட்டுக்கே போ. ஆனால் இங்கே இருந்து உன்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்ல, பார்த்தீங்களா நல்ல வாழ்க்கை தந்தாங்க. இவரோட வாழணும்னு ஆசைப்பட்டு இந்த வீட்டுக்கு வந்தேன். ஆனால் எல்லாரும் என்னை புரிஞ்சுக்காம வீட்டை விட்டே போக சொல்கிறீங்களா? பார்த்துக்கிறேன் நான் இப்போ உங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகிறேன். நீங்களா தேடி வர வரைக்கும் இந்த வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா ரொம்ப கோவமாக முத்துவேலோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. உடனே சரவணன் கேட்குறாரு பழனிக்கிட்ட, என்ன மாமா அத்தை இப்படி பேசிட்டு போகிறாங்க? எப்படி மாமா அத்தையை இத்தனை நாள் சமாளிச்சிங்க? உங்கள் மேலே தப்பு இருக்குன்னு வீட்டில் உள்ள எல்லாரும் சொன்னப்போ நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். அப்போவே நினச்சேன் சுகன்யா அத்தை மேலே தான் ஏதோ தப்பு இருக்குது, நாம் தான் புரிஞ்சுக்காமல் இருக்கோன்னு. இன்றைக்கி நேர்லேயே அவங்க பேசுனதெல்லாம் பார்த்து என்னால் தாங்கவே முடியல. கொஞ்ச நாள் உங்கள் அண்ணன் வீட்லேயே இருக்கட்டும், நம்ம அரசியோட கல்யாணம் முடிகிற வரைக்குமாவது அவங்க இந்த பக்கம் வராமல் இருந்தால் நல்லது தான் அப்படின்னு சொல்ல பாண்டியன் யோசிக்கிறாரு, நம்ம பழனிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு நினச்சா இந்த சுகன்யா இப்படிப்பட்டவங்களா இருந்திருக்காங்க. இதை கூட புரிஞ்சிக்காம நான் பாண்டியனை என்னென்னவோ பேசி திட்டேனே அப்படின்னு சுகன்யா பேசின பேச்சால் இங்கே பழனியை நினச்சி ரொம்பவே மனசு வேதனையில் இருக்கிறாரு பாண்டியன். இங்கே கோயிலுக்கு போன கோமதியும் எல்லார் கூடயும் அங்கே போய் நல்லா வேண்டிக்கிறாங்க. என் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, என் பொண்ணு அரசிக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும், என் அண்ணன் பையன் குமாரால் எந்த பிரச்சனையும் வராமல் அரசிக்கு கல்யாணம் நடந்தால் நாங்கள் குடும்பத்தோடு மறுபடியும் உங்களை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி கோயிலில் நல்லா வேண்டிக்கிறாங்க. இங்கே நடந்த பிரச்சனை தெரியாத கோமதி அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இங்கே அக்கா வீட்டுக்கு வந்தால் சுகன்யாவை பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சால் எங்கள் கோமதி அக்கா ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்களே அப்படின்னு பழனியும் சுகன்யா செஞ்சதெல்லாம் நினச்சி பார்த்து மனசு வேதனைப்பட்டுட்டு இருக்காரு.